விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குமுங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. விருச்சிக ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குமுங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குமுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள் போகலாமா? விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விருச்சகம் பெயரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய கேள்விகள் பேஸ் பண்ணி இருப்போம். ஜோதிடம் ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் முள்ளா இருக்காங்களா இல்லை முல்லை பூவா இருக்காங்களாங்கிறது தெரியாதுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கரடு முரடான ஆளுங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மாதிரி சுவையான ஒரு இனிமையான பழக்க வழக்கங்கள் கொண்டவங்கங்க. பொதுவாகவே இவங்க கிட்ட ஒரு புதிர் இருக்குமுங்க. புலியோட பாய்ச்சல் மாதிரி எப்போ பாய்வாங்கன்னே தெரியாதுங்க. கணக்கே போட முடியாதுங்க. எப்போ சிரிப்பாங்க, எப்போ பார்த்தீங்கன்னா பாசமாக இருப்பாங்க, எப்போ கோபப்படுவாங்கங்கிறது யாராலுமே கணிக்க முடியாதுங்க. ஜோதிடரை பார்த்தோம்னா இவங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க. போர்க்கடவுளான முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படைத்தவங்க. முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகளுமே விருச்சிகத்திற்கு ஏற்றத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டமலை கொட்டக்கூடிய கோயில்கள் தாங்க. இதில் வெளி மாநிலம்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலம் குக்கே நகரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலையுமே விருச்சிக ராசிக்காரங்க போயிட்டு வழிபாடு செய்ய அற்புதமான தலம்ங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோமுங்க. இந்த புலிகளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலுமே தீவிரமானவங்க, சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க. ஈஸியாக எதையுமே மறுக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்கங்க. அதே போல் யார்கிட்டையும் நெருங்கியும் பழக மாட்டாங்க, ஒதுங்கியும் நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி எதை செய்யறதுக்கு முன்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை பல கோணங்களில் யோசித்து பரிசீலனை பண்ணி அதுக்கு அப்புறம்தான் அதை நெருங்கவும் செய்வாங்கங்க, தொடவும் செய்வாங்கங்க. ஆனால் நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னா உண்மையாக இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை, கலைன்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் சரி தீவிரமாக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிங்க. எல்லா விதங்களிலுமே எல்லார்ட்டையுமே விசுவாசமாக இருப்பாங்க. இவங்கள நம்பி பார்த்தீங்கன்னா யாரு என்ன வேலை வேணா ஒப்படைக்கலாமுங்க. ஒப்படைச்சவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அதே நேரம் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியமானவங்கன்னு சொல்லலாமுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. ஒரு சிலரை தவிர சரிங்களா, வாழ்க்கை அவ்வளவா இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறது தெரியாதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆழமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. அதாவது ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாவே சரி, அதை அடையாமல் கரை திரும்ப மாட்டாங்க. ஆங்கிலத்தை கோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அலசி ஆராயும் திறன் படைத்தவங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவார்த்த ரீதியில் ஆராயறதுல ஆர்வம் மிக்கவங்க. விருச்சிக ராசியை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் போலையே இல்லையா? காரணம் கேட்டிங்கன்னா இவங்க ஒரு படைப்பாற்றல் மிக்கவங்கங்க.
எந்த துறைகளுக்குமே இவங்க பொருத்தமான ஆட்கள் தான். தெய்வ பலம் கொண்டவங்கங்க. பிறவியிலேயே வலுவான உணர்வை கொண்டவங்க. மற்றவங்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த கூட ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஆனா மற்றவங்களுக்கு என்ன தெரியுமோ தோற்றம் கொடுப்பாங்க. எதையுமே புரிஞ்சுக்காத ஒரு மாதிரி வெகுளியா இருக்காங்கப்பா, இவங்கிட்டெல்லாம் எதையும் ஒப்படைக்க முடியாதுப்பா அப்படின்ற தோற்றமாக தான் இருக்குங்க. ஆனா பக்கா மாஸ் ஆளுங்க. பார்க்கறதுக்கு மட்டும்தான் சைலண்ட் பீஸ், ஓகேங்களா? இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சிகம் ஏன்பா தனிமரமா நிக்கிறீங்க? காரணம், நாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள். உண்மையா இருப்போம்ங்க. தீவிரமா உழைப்போம்ங்க. வாழ்க்கையில எது தெரியா அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்ங்க. அடுத்தவங்களுக்கு கெடுக்கவும் மாட்டோம். அடுத்தவங்கள சேர்த்துக்கவும் மாட்டோம். உதவின்னு கேட்குறவங்களுக்கு செஞ்சுட்டு போறேன். ஆனா கூடவே இருக்கணும்னா அது ஆகாது. இப்படிப்பட்ட விருச்சிகத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல 8 பிரச்சனை உண்மையாகுமா? எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுமா? கண்டிப்பா சரியாகுமுங்க. இந்த 8 பிரச்சனை முடிஞ்சாலும் சரி, வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமா சரியாகி போயிடுமுங்க. அதாவது எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறது அடங்கிடுங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த 8 பிரச்சனை தான் இப்ப சரியாக போகுதுங்க. எல்லாமே மாறப்போகுதுங்க. குறிப்பா உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுதுங்க. அது என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லு. விருச்சத்துக்கு தான் பல சொல்றியா? எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில அதிசயமெல்லாம் நடக்காதுமா? எதுனா வேற எதானா அசம்பாவிதம் நடந்தா சொல்லு. அந்த கடவுளுக்கே பார்த்தீன்னா எங்களை பத்தின நினைப்பு இல்லை போல. இந்த தண்ணிக்கு மோட்டார் போட்டு தண்ணி நிரம்பு வழியிறது கூட தெரியாம எங்காச்சும் கிளம்பி போயிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த கடவுள் எங்களை சோதிக்கிறேன்ற பேர்ல சோதிக்க ஸ்டார்ட் பண்ணி சோதிக்க ஆரம்பிச்சதவே மறந்துட்டு இன்ஃபினிட்டியா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 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 கஷ்டம் 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 வந்ததே மறந்துட்டு இந்த ஆள் பாட்டிங்க போயிட்டாரு. விருச்சகம் இப்படித்தான் உங்களுக்கு கஷ்டங்களை ஒரு மாதிரி ஜாலியா அணுகிட்டு இருக்கீங்க இல்லையா? அட போம்மா, நீ ஜாலின்னு வேற சொல்ற. வெறுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன்னையும் பிடிச்சாதான் திட்ட விட்டுறோம் போறேன். வெற்றிகா ராசிக்காரங்க கொஞ்சம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் தெய்வத்துக்கிட்டேயே சண்டை போடுறவங்க. நம்ம கிட்ட போடாம எடுக்கிறதெல்லாம் ஒரு ஆச்சரியமே இல்லைங்க. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தனித்துவமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்களான விருச்சிகத்திற்கு ஏன் உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழ போகுதுன்னா, 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில உருவாகக்கூடிய திரிகிரக யோகம் தாங்க. இதனால பணமும் கிடைக்க போகுது, வெற்றியும் குவிய போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ராசியில குறிப்பிட்ட கால இடத்தை மாத்துமுங்க. இதனால நமக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்குமுங்க. நல்லதே தொடர்ந்தும் இருக்காது, கெட்டதே தொடர்ந்தும் இருக்காதுங்க. அப்படி இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை கவலைகளை பார்த்துட்டு வந்த விருச்சகத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த யோகங்களனால பலன்கள் அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமா இருக்க போகுதுங்க. அது எப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுதுன்னு சொன்னேன். அது புதன் பகவானுடைய சொந்த வீடான மிதுன ராசியில நவகிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்கார் இல்லையா? புத்திசாலித்தனமான பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணகத்தாங்க. இவரோட நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். ஏன்னா எல்லாருக்கும் ராஜா இவர் தாங்க. அவர் கூடவே தேவர்களுக்கு எல்லாருக்கும் குருவான குரு பகவானோட சேர்க்கையும் உருவாகிறதுனால தான் இந்த சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் உருவாகுதுங்க. இது 50 வருடங்களுக்கு முன்னாடி தாங்க மிதுன ராசியில உருவாச்சு. இப்போ 50 வருடம் கழித்து மிதுன ராசியில உருவாகி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது மகத்துவமானதா பார்க்கப்படுதுங்க. இதனால மகத்தான வெற்றியும் நல்ல நிதி நன்மையும் பெற போறீங்க. இது ஒரு புறம் இருக்கட்டுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது என்னதுங்கிற பின்னாடி பார்க்கலாமுங்க. ஆனா உங்களுக்கு முதல்ல தீர்வு தரக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்களா?
பொதுவா விருச்சிக ராசினாக்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க. எந்தவித பேதமும் இல்லாம சமமா நெனச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடியவங்க. பழி பாவத்துக்கு அஞ்சாம வாழ்க்கைய நடத்தக்கூடியவங்க. இந்த மாதிரி குணநலன்கள கொண்ட விருச்சிகத்திற்கு அந்த 8 பிரச்சனை என்ன தெரியுமா? முதல் பிரச்சனை, குடும்பத்துல சந்தோஷத்துக்கு இடமே இல்லாம இருக்குமுங்க. நம்மள யாரும் புரிஞ்சுக்க முடியல. நம்மளாலயும் மத்தவங்கள புரிஞ்சுக்க முடியல. எதுவுமே சரியில்லங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மைங்க. குடும்பத்துல ஒத்துமை இல்லாமனாவே எதுவுமே பெருசா உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்காது இல்லையா? இப்படி இருந்த அந்த பிரச்சனை மறையுதுங்க. யார் கண்ணு பட்டுச்சோ, என் குடும்பம் இப்படி கஷ்டப்படுதேன்னு யோசிச்சு பயங்கரமா கவலையில இருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போகுதுங்க. குடும்பத்தார்கிட்ட பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. உங்களுக்கு பக்கபலமா இனி அவங்க இருக்க போறாங்க. அடுத்ததா 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல எப்படி கொடிக்கட்டி பறந்தவங்க, எப்படி செல்வாக்கோட செல்வ செழிப்போட வலம் வந்தவங்க. ஆனா இப்பெல்லாம் போற வரவன்லாம் நம்மள ஒண்ணு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த நிலை மாறுதுங்க. வெளி வட்டாரத்துல பழைய செல்வாக்கு உயரப் போகுதுங்க. நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற போறீங்க. அதே அளவு விமர்சனங்களை தாண்டி சாதிக்க போறீங்க. 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பண பிரச்சனைங்க. வெறும் பிரச்சனை, விருச்சிக ராசி பயங்கரமான கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க. பல வருட உழைப்ப பல பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்திருப்பீங்க. என்னதான் பிரச்சனைன்னே தெரியலையே. விருச்சிக ராசி யோசிக்கிறதுனா, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பைசா கையில நிக்க மாட்டேங்குது. இது எங்க போகுது, ஏது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன குடிச்சு கூத்தடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் வீண் செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் வாங்கி தின்னு தீர்த்திருந்தா கூட பரவாயில்லையே, இப்படி அநியாயமா நான் உழைச்ச காசு வீணா போச்சேன்னு கூட வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி அதற்கு வாய்ப்பில்லைங்க. நீங்க எதிர்பார்த்தபடி பண வரவும் இருக்கும். உங்களுடைய பணம் அப்படிங்கிறது உங்க சந்தோஷத்தை நிலைக்க வைக்கக்கூடிய அளவுல சேமிப்பா உயரப்போகுதுங்க. 4வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சொந்தமோ பந்தமோ, அட போங்கடா, என்ன போய் எனக்கு பெருசா பண்ணிட போறீங்க, எல்லாம் தேவைக்கு வரீங்க, தேவை கழிச்சு தூக்கி போட்டுட்டு போறீங்க. இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு உறவுகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுங்க. உறவுக்காரங்களா உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க. உறவுக்காரங்க எல்லாருமே உங்களை ஒதுக்கி வச்சவங்களா உதவி கேட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு உங்க நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. அதே போல 5வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலமா ஒரு 10 பைசா கூட ஒரு பொருள் வாங்க முடியாம போயிருக்குமுங்க. தேவையான பொருளாதான், ஆனா தேவைகள் தாண்டி அதை வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம்தான் நீடிக்குதுங்க. ஆனா இனி உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை வாங்க போறீங்க. வீடு பராமரிப்பு பண்ணுங்க, கவனம் செலுத்துவீங்க. பழைய சொத்தை வித்துட்டு புதுசா சொத்து வாங்கி பெரிய மனை வாங்குவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகுதுங்க. 6வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய பிரச்சனை தாங்க. உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் இது எல்லாமே விலகுதுங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. ஓகேங்களா? அடுத்ததா 7வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தாய்கிட்ட சண்டை, தாய் வழியில சொத்துகள்ல பிரச்சனை, அதுவுமே சரியாகுதுங்க. தாய்கிட்ட உங்களுக்கு ஆதரவு பெருகுதுங்க. தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு சேருமுங்க. அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் பரபரப்பா இருக்க போறீங்க. இது அரசியல் மட்டும் இல்லைங்க. எந்த துறைகள் இருந்தாலும் சரி, ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்க அடுத்து 8வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பணவரவுல தடை. எதை செஞ்சாலும் கைக்கு அடி, கைக்கு வரல, கோர்ட்டு கேஸ் வழக்கு, இப்படி ஒரு மாதிரி எதுவுமே நமக்கு சரியில்லை. வாழ்க்கை ஒட்டுமொத்தமா இருட்டா இருக்குன்னு சொன்ன உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகுதுங்க. பணவரவு கூடுதுங்க. திடீர் பயணங்கள் கைகூடி வருமுங்க. அதன் மூலம் ஆதாயம் உண்டுங்க. அரசு கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகுமுங்க. தொட்டது எல்லாமே வெற்றி அடைய போறீங்க.
தூக்கமின்மை விலகுதுங்க. பொறுமையா நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க. அடுத்தடுத்து வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்குமுங்க. அவங்களுடைய திருமணம் சிறப்பா நடத்துவீங்க. புகழ், கௌரவம் எல்லாமே உயர்வா கிடைக்க போகுதுங்க. எல்லா விதங்களிலுமே வெற்றி உண்டுங்க. குறிப்பா பணம் தாங்க பல விதங்கள்ல வரும். பிறப்புல உங்களுடைய நட்பு கிடைக்குமுங்க. உங்களுடைய பேச்சுல கம்பீரம் கிடைக்குங்க. உடல் திருப்திகரமா இருக்குமுங்க. பற்று வரவு உயரப் போகுதுங்க. நிறைய விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்துல உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்குமுங்க. மேலதிகாரிகள் நெருக்கமா இருக்க போறாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. கணினித்துறையில கலைத்துறையில கணினித்துறையில வெளிநாட்டுல வேலை கிடைக்குமுங்க. கலைஞர்களுக்கு உங்க திறமைகளால சாதிச்சு காட்டுவீங்க. ஒட்டுமொத்தமா இந்த திருக்கிரக யோகம்ங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத அதிர்ஷ்டத்தை, விலை மதிப்பு இல்லாத உயர்வை தரப்போகுதுங்க. அதை நம்ம பயன்படுத்துறதுல மட்டும்தான் நம்ம கெட்டிக்காரனுங்க. எல்லாத்துக்கும் மேல திண்ணையில படுத்தவனுக்கு திடுக்குன்னு வச்சா வாழ்க்கை, குப்புறப்படுத்த கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுச்சா பணமழைன்ற மாதிரி விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டமான பலன்களுங்க ஏதாவது ஒரு வகையில வந்து சேருமுங்க. குறிப்பா திடீர் நிதி நன்மைகளை பெறுவீங்க. தொழில்ல வியாபாரத்துல நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமா சமாளிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. புதிய வருமானத்துக்கு ஆதாரங்கள் திறக்கப்படுமுங்க. நிதிநிலை நல்ல வருவாய் இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் சரி, அமைதிக்கும் சரி குறைவு இருக்காதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க. அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குமுங்க. நீங்களே செல்வாக்கு மிக்கவர்களா வலம் வர போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வருமுங்க. நிறைய சுப நிகழ்ச்சிகள் நீங்க பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமுங்க. அதே போல வீட்லையுமே அடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுமுங்க. புதிய வேலையை தொடங்கக்கூடிய எண்ணங்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா அதை நோக்கி முயற்சி பண்ணுங்க. பயணம் பண்ணுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு கை கொடுக்குமுங்க. வெற்றி அடைவீங்க. நீண்ட காலமா உங்களுடைய பணம் நீங்க வெளியில மாட்டிருந்தீங்க. அந்த சிக்கிய பணம் கைக்கு வருமுங்க. வருமானத்துல உயர்வு ஏற்படுதுங்க. வாழ்க்கையில முன்னெடுத்து பார்க்க போறீங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. வேலையில இருக்கீங்களா? அரசாங்க உத்தியோகமோ இல்ல தனியார் உத்தியோகமோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செஞ்சு முடிச்சிங்கன்னா இந்த காலகட்டத்துல உயர் அதிகாரிக கிட்ட முழு ஆதரவு கிடைக்குமுங்க. அதே போல ஏதாவது முதலீடு பண்ணி லாபம் பார்த்துட்டு இருந்தா அது பங்கு வர்த்தமா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு வகையில நீங்க முன்னாடி செய்த முதலீடு கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமுங்க. பங்குச்சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலமே நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, கட்டாயம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்காமலே கிடைக்குமுங்க. நீங்க ஒரு உயர் பதவியில அமர்ந்து 4 பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெற போறீங்க. ஆனா தலைகணத்துக்கு மட்டும் ஒருபோதும் இடம் கொடுத்துறாதீங்க. அந்த தலைகணம்ங்கிறது எட்டி கூட பார்க்க கூடாதுங்க. உயர்ந்த பொறுப்புகளை உங்க கையில வாங்குறப்போ பணிவு, அடக்கம் மிக மிக முக்கியம்ங்க. அதை நீங்க எப்பவுமே நினைவில் வச்சுக்கணுங்க. அதுபோல் வீட்டில் உறவுகளால் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதில் விட்டு கொடுத்து நீங்கள் தான் அனுசரணையாக அரவணைச்சு போயிடணுமுங்க. அதே போல் வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு வழி இருக்குங்க. இல்லைன்னா அது ஏதாவது ஒரு வகையில் அடைக்கிறதுக்கான பண வரவும் இருக்குமுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்த இந்த திருக்கிரக யோகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவிலான மாற்றத்தை, அதிசயங்களை விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகுதுங்க. இது எல்லாமே நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டுங்க. இப்போ சொன்ன அனைத்து பலன்களுமே நிலையாக இருக்குமுங்க. அதே போல் இந்த யோகங்கள் எல்லாமே 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால தான். அதாவது புதன் பகவான்,
புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா, அவரால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிலைக்கணும்னா, புதன்கிழமைகள் தோறும் நம்மளுடைய பெருமாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு சென்று, மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை கொண்டு போயிட்டு அவருக்கு அணிவித்து, அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்குங்க. 2வது சூரிய பகவான்ங்க. அனுதினமும் சூரிய பகவான வழிபாடு செய்ய முடிந்த ஆளுமை திறன், அதிகார தோரணை எல்லாத்துக்குமே தீனி போட்ட மாதிரி உயர்வு உண்டுங்க. கம்பீரமா வீர நடை போடுறதுக்கான வழி உண்டுங்க. நிலைத்த நீடித்த பெயர் புகழுடன் வலம் வர்றதுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணுங்க. இதோட தேவர்களுடைய குருவான நம்முடைய குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமைகளோறும் மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்தணுங்க. அது ட்ரெஸ் மூலியமாவோ ஏதாவது ஒரு வகையில மஞ்சளை பயன்படுத்துங்க. அது மங்களகரமான விஷயம்ங்க. அதே போல வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து நம்மளுடைய குரு பகவானுக்கு நவகிரகத்துல வீற்றிருக்கூடியவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாட்டி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற கொண்ட கடலையை அவருக்கு மாலை மாதிரி கோத்து போடுறதும், இல்லை வர மஞ்சள் நிற கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக கொடுத்து அவருக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறதும் நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையை முழுமையாக உங்கள் பக்கம் திரும்ப வைக்குமுங்க. இவருடைய அருள் இருந்துட்டா போதுங்க. மற்றவங்களுடைய பாதிப்பினால ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் இவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருங்க. கோடி புண்ணியங்கள் சேருதோ இல்லையோ, கோடான கோடி நன்மைகள் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நன்மையான பலன்கள் உங்களை சேருமுங்க. ஒட்டுமொத்தமா இந்த 3 பேருடைய பலத்தினால தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மாறுதுங்க. அதிசயங்கள் நிகழுதுங்க. இது நிலைச்சிருக்க அந்த தெய்வங்களுடைய பலன் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க பயன்படுத்துங்க, பயனடைங்க. வாழ்க நலமோடு, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.